பாகிஸ்தானில் அமெரிக்க தூதரகத்தை தாக்குவதற்கு முயற்சிக்கும் பயங்கரவாதிகள் பாதுகாப்புக்காக இணைய சேவை துண்டிப்பு. காசா விஷயத்தில் ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்த பாகிஸ்தானை திட்டமிட்டு தாக்கும் பயங்கரவாதிகள். லாகூரில் பாகிஸ்தான் நிர்வாகத்திற்கு அதிர்ச்சி காட்டிய பயங்கரவாதிகளின் பேரணி. ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கிறதா இந்தியா? பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாகிஸ்தான் ராணுவம் எப்போதும் தன்னை ஒரு தந்திரம் மிகுந்த அமைப்பு, சாணக்கியர், உளவாளி என்று சீன் காட்டி வந்தது. ஆனால் இப்போது ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் கடும் சிக்கலில் உள்ளார். ஒருபுறம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானின் அச்சுறுத்தல், மற்றொரு புறம் பாலிசிஸ்தான் மற்றும் ஹைபர் பத்துன்வாவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை அனைத்து திசைகளிலும் முற்றுகையிட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக இரட்டை வேடம் போட்டுக்கொண்டிருந்த பாகிஸ்தானுக்கு சிக்கல் கழுத்தை நெரிக்கிறது. அக்டோபர் 9 இரவு ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் மற்றும் பிற நகரங்களில் பாகிஸ்தான் விமான தாக்குதல் நடத்தியது. இதன் இலக்கு தேரிக்கி தலிபான்கள் என்று பாகிஸ்தான் தற்போது கூறுகிறது. தேரிக்கி தலிபான்களை தேடி எதற்கு காபூல் நகரத்தின் மீது பாகிஸ்தான் விமான தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேரிக்கி தலிபான் முஃப்தி நூர்வாலி தான் முக்கிய இலக்கு என்று பாகிஸ்தான் கூறுகிறது. ஆனால் அந்த நூர்வாலி பாகிஸ்தானுக்குள் தான் இருக்கிறார். அவர் எங்கிருக்கிறார் என்று கூட பாகிஸ்தானுக்கு தெரியாமல் காபூல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இனி ஆப்கானிஸ்தான் சும்மா இருக்குமா? இருக்காது. இந்தியாவின் உறவும் நட்பும் கிடைத்துவிட்டது ஆப்கானிஸ்தானுக்கு. இது மிகப்பெரிய ஆறுதலாக ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிறது. பாக்ராம் விமானப்படை தளத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்டபோது, யாருக்கும் எங்களது மண்ணில் 1 மீட்டர் இடத்தை கூட கொடுக்க மாட்டோம் என்று ஆப்கானிஸ்தான் கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் சந்திப்பு நடந்துள்ளது. தற்போது மொத்த முதலுக்கும் ஆபத்து என்பது போல அமெரிக்கா இருக்கிறது. பாகிஸ்தானை வளைத்தால் அந்த பிராந்தியத்தை, குறிப்பாக ரஷ்யா, சீனா இந்தியாவை மிரட்டலாம் என்பது ட்ரம்பின் கணக்கு. ஆனால் தற்போது அந்த கணக்குக்கு இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் கொட்டு வைத்துவிட்டது. சீனாவும் ஆப்கான் இந்திய உறவை உற்று நோக்கி வருகிறது. ஆப்கானிஸ்தானிடம் எந்த நவீன ஆயுதங்கள் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் இந்தியா தனக்கு என்று ஆப்கானிஸ்தானில் ஒரு இராணுவ தளத்தை அமைக்க ஆப்கன் அரசு நட்பு ரீதியில் இடம் கொடுக்கலாம். கத்தார், குவைத் என்று எப்படி அமெரிக்கா தனது இராணுவ தளத்தை அமைத்து இருக்கிறதோ அதுபோன்று இந்தியாவும் அமைக்கலாம். இது பாகிஸ்தானை நேருக்கு நேர் எதிர்கொள்ள இந்தியாவுக்கு மிகவும் அவசியம். தற்போது தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பின் பிடியில் சிக்கி பாகிஸ்தான் நகரங்கள் முடக்கப்பட்டு வருகின்றன. 2025ஆம் ஆண்டில் மட்டும் தேரிக்கி தலிபான்கள் 900க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கொன்றுள்ளது. ஒரு காலத்தில் தலிபானை தனது கைக்குள் வைத்திருந்த பாகிஸ்தான் இப்போது அதே தலிபானை எதிரியாக கருதுகிறது. பாகிஸ்தான் இராணுவம் இப்போது 2 எல்லைகளிலும் படைகளை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவை இந்தியா, மற்றொன்று ஆப்கானிஸ்தான். 2025 மே மாதம் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா ஜெய்ஷ்-இ முகமது முகாம்களை அளித்தது. இதையடுத்து பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் AIM-120C5 ஆம்ராம் ஏவுகணைகளை கோரியது. இவை F-16 விமானங்களில் பொருத்தப்பட உள்ளன. இவை புதிய திறன் ஏவுகணைகள் அல்ல, பழைய திறனை பராமரிக்கவே. எனினும் இந்தியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான், இந்தியா என்று வெளி எதிரிகளுக்கு அப்பால் பாகிஸ்தான் நாட்டுக்குள் 2 கிளர்ச்சிகள் வெடித்துள்ளன. பலுசிஸ்தானில் பிரிவினவாதிகள் சுதந்திரம் கோருகின்றனர். அவர்கள் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் மீது தாக்குதல்கள் நடத்துகின்றனர். ஹைபர் பத்துன்வாவில் தேரிக்கி தலிபான் மற்றும் பிற பயங்கரவாதிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். ராவல்பிண்டியில் இருக்கும் இராணுவ தலைமை மையத்திற்கு இது நெருக்கடியாக இருக்கிறது. இராணுவ வீரர்கள் மற்றும் போலீசாருக்கும் போதிய வசதிகளை பாகிஸ்தான் நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை. இதனால் பலரும் இராணுவத்தில் இருந்து விலகி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பாக்ராம் விமான தளம் வேண்டும். அதனால் பாகிஸ்தானுக்கு கருணை காட்டி வருகிறார். இந்த நிலையில்தான் அமெரிக்கா மீண்டும் பாகிஸ்தான் இராணுவத்தை நம்புகிறது. இதற்காக பாகிஸ்தான் மீண்டும் நிதி மற்றும் ஆயுதங்களை பெறும். இதுபோல 1980களில் ஜியா-உல் ஹக் காலத்தில் F-16கள் கிடைத்தன. 2006இல் முஷாரப் ஆம்ராம் ஏவுகணைகளை வாங்கினார். இப்போது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முனீர் அதே ஆம்ராம் ஏவுகணைக்கான உதிரி பாகங்களை அமெரிக்காவிடம் கேட்டுள்ளார். பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அரிய கனிமங்கள் மற்றும் பாஸ்னி துறைமுகத்தை வழங்க முன்வந்துள்ளது. ஆனால் இதற்கு தேரிக்கி தலிபான்கள் முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர். இந்த நெருக்கடி இந்தியாவுக்கு நல்ல செய்தியாகும். தலிபான் வெளிவிவகார அமைச்சரின் டெல்லி விஜயம் இந்தியா ஆப்கன் உறவை மேம்படுத்தும். ஆனால் பாகிஸ்தானின் அச்சம் எல்லை மோதலாக வெளிப்படலாம். இந்தியா தனது இராணுவ வலிமையை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். S-400 ரஃபேல் விமானம், குவாட் கூட்டணியின் பங்கை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை செய்ய வேண்டும்.
பாகிஸ்தான் போன்ற இரட்டை விளையாட்டை எப்போதும் இந்தியா விளையாடியது இல்லை, இனியும் வேண்டாம். வலிமையான எல்லை பாதுகாப்பே சரியான வழி. அசிம் முனீர் இப்போது 4 திசைகளிலும் சிக்கியுள்ளார். பல ஆண்டுகளாக இந்தியாவை முற்றுகையிட முயன்ற பாகிஸ்தான் இப்போது முற்றுகையிடப்பட்டுள்ளது. தேரிக் இ லபாய்க் பாகிஸ்தான் தனது பேரணியை துவக்கியுள்ளது. எங்கு என்றால் பாகிஸ்தானுக்குள், எதற்கு என்றால் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக. பாகிஸ்தானில் லாகூருக்குள் இந்த பேரணி நடந்து வருகிறது. இந்த பேரணி லாகூரில் தேரிக் இ தலிபான் பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் போலீசுக்கும் இடையே மோதல்களை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை அடைய முயன்றுள்ளனர். இந்த நிலைமையில்தான் போராட்டம் வெடித்துள்ளது. இதையடுத்துதான் இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி நகரங்களில் இணைய சேவைகள் தடை செய்யப்பட்டன. பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தலைவர் அசிம் முனீர் இருவரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு அடிமையாகி விட்டனர் என்று குற்றம் சாட்டி காசா அமைதி திட்டத்தை ஆதரித்ததற்கு தேரிக் இ லபாய்க் பாகிஸ்தான் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி முழுவதும் அதிகாரிகள் பாதுகாப்பை கடுமையாக்கியுள்ளனர். முக்கிய சாலைகள் மற்றும் சந்திப்புகள் மறைக்கப்பட்டுள்ளன. கலவரம் ஏற்படும் வாய்ப்பை தடுக்க முக்கிய வழித்தடங்களில் கண்டெய்னர்கள் மற்றும் ட்ரெய்லர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபில் சட்டம் 144 அமல்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக போலீசார் தேரிக் இ லபாய்க் பாகிஸ்தான் தலைவரை கைது செய்ய முயன்றபோது லாகூரில் வன்முறை வெடித்தது. இதில் குறைந்தது 5 போலீஸ் வீரர்களும் 12 தேரிக் இ லபாய்க் பாகிஸ்தான் ஆதரவாளர்களும் காயமடைந்தனர். தேரிக் இ லபாய்க் பாகிஸ்தான் தரப்பில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 20 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் திணறி வரும் இராணுவ தலைமையகம் பாலுசிஸ்தானில் ஒரு சர்ச்சைக்குரிய புதிய தந்திரத்தை கையில் எடுத்துள்ளது. அது அந்த நாட்டின் இராணுவ பலவீனத்தையும் தீவிரவாத குழுக்கள் மீது அதிகரித்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. ஊடக செய்திகளின்படி பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் தலைமையிலான லஷ்கர் இ தொய்பா மற்றும் இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசன் ஆகிய 2 பயங்கரவாத அமைப்புகளிடம் கிளர்ச்சியாளர்களை கையாளும் பணியை கொடுத்திருக்கிறார். இது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் ஆகிவிட்டது. பாகிஸ்தான் தற்போது பெரும் அழுத்தத்திற்குள் சிக்கியுள்ளது. மேற்காசிய விவகாரங்களில் தாங்களே மையப்புள்ளியாக இருக்கப் போவதாக நினைக்கத் தொடங்கினர். குறிப்பாக சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு அமெரிக்கர்கள் பாகிஸ்தானை அளவுக்கு மீறி ஆதரித்துள்ளனர். பாகிஸ்தானும் அமெரிக்காவின் வாளை பிடித்து கொண்டது. ஆனால் பிடித்திருப்பது ஆபத்தான வாள் என்பது பாகிஸ்தானுக்கு புரியும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் தற்போது சீனாவிலும் வளைகுடா நாடுகளிலும் இருந்து வரும் நிதி ஆதரவுடன் தங்களது தொழில் மற்றும் இராணுவத்தை மீண்டும் உருவாக்க முடியும் என்று பாகிஸ்தான் நம்புகிறது. ஆனால் நீண்ட காலத்தில் இது பாகிஸ்தானுக்கு கை கொடுக்காது என்று உலக புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். பாகிஸ்தானை தவிர்த்து வர்த்தகம் செய்ய சபாகர் துறைமுகம் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த வழியில் உள்ள தடைகளை நீக்க முயற்சிக்க வேண்டும். அமெரிக்காவுடன் 2 நாடுகளும் பேச வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான் அமைச்சர் அமீர் கான் முத்தாகி கூறியுள்ளார். இந்த விஷயத்தில் 2 நாடுகளும் ஈரானையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அமெரிக்கா வழிக்கு வரும். இறுதியில் ட்ரம்புக்கும் நோபல் பரிசு கிடைக்காமல் செய்துள்ளது பாகிஸ்தான். துவக்கத்தில் இருந்தே உலகின் அமைதிக்கான தூதர், போர்களை நிறுத்தியவர், நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதியானவர் ட்ரம்ப் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தலைவர் அசிம் முனீர் இருவரும் கூறி வந்தனர். ஆனால் ட்ரம்ப் நோபல் பரிசு பெறுவதற்கான வாய்ப்பை இழந்ததற்கு காரணமே பாகிஸ்தான் தான் என்று தெரிய வந்துள்ளது. நார்வே நோபல் பரிசு கமிட்டி உறுப்பினர்கள் தெரிவித்ததாக வெளியாகியிருக்கும் செய்தியில் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடாக உள்ளது. எனவே அந்த நாடு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்பை தேர்வு செய்திருப்பது களங்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்று கூறியுள்ளனர். இப்படி பாகிஸ்தான் திக்கு தெரியாமல் திணறி வருகிறது தற்போது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.